தண்ணி வரலன்னா என்ன ஆகும்? டெல்டா பாலைவனம் ஆகுது. டெல்டாங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? டெல்டா பகுதியில் என்ன வருது? நமக்கு நெல் விளைகிறது. நமக்கு அங்கதான் உணவு உற்பத்தியாகி வருகிறது. அப்ப அரிசியோ பருப்போ காய்கறிகளோ இல்லை என்றால் நாம எப்படி சாப்பிடுறது? டெல்டா பாலைவனம் ஆகிடும். அது ஒரு விஷயம். விவசாயத்துக்கு தண்ணி கிடைக்காது. அடுத்த விஷயம், நமக்கு குடிக்கிறதுக்கே தண்ணி கிடைக்காது. குடிக்கிறதுக்கு தண்ணி கிடைக்கும். ஏனென்றால் காவிரியை நம்பிதான் நிறைய வாட்டர் சிஸ்டம்ஸ் நம்ம பண்ணி வச்சிருக்கோம். காவிரி உபரிநீர் திட்டம், காவிரி தர்மபுரி ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம். சென்னைக்கு எங்க தண்ணி வருதுன்னு நினைக்கிறீங்க? சென்னைக்கு நீங்கள்லாம் தண்ணி குடிக்கணும்ல, எந்த தண்ணி வருது? நீராடத்துக்கு தண்ணி வருது. நீராடத்துக்கு எந்த தண்ணி வருது? காவிரி தண்ணி வருது. இப்போ காவிரி அவங்க டேம கட்டி தண்ணி எடுத்துட்டாங்கன்னா சென்னைக்கும் தண்ணி வராது. அதே சமயம் காவிரி குண்டா இணைப்பு திட்டம் வந்தது. அது நினச்சிருக்கோம் சவுத்து, அதாவது தென் தமிழ்நாட்டுக்குலாம் இந்த காவிரி ஏன் வரப்போகுது? அது எங்கே இருக்குது? இந்த ஓரத்தில் நம்ம இருக்கிறோம் இல்லை. காவிரி குண்டா இணைப்பு திட்டத்தையும் காவிரி தண்ணி தான் அங்கே போகுது காவிரி. இப்படி காவிரி இல்லைன்னா 28 மாவட்டங்கள் அவுட் ஆஃப் நம்ம ஊரில் இருக்கிற மாவட்டங்கள் 28 டிஸ்ட்ரிக்ட்ஸில் தண்ணி வராமல் போயிடும். ரொம்ப கஷ்டம். அதாவது மயிலாடுதுறை, தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர், கடலூர், திருச்சி, எல்லாருமே தண்ணி வந்து சென்னை உட்பட குடிக்கிறதுக்கு கூட தண்ணி இருக்குது. அதனால தான் மேகதாது ப்ராஜெக்ட் எக்கலாஜிக்கல் டிசாஸ்டர் மட்டும் இல்லை, நமக்கு தமிழ்நாட்டிலே பாலைவனமாகும் ஒரு திட்டம். இதை தான் நம்ம கடுமையாக எதிர்க்க வேண்டும். இது ஏன் உங்ககிட்ட சொன்னாலும் நீங்களாம் குழந்தைங்க கிடையாது, பெரிய பசங்க. உங்கள் எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரியணும். ஏது நம்மளை நாளைக்கு அஃபெக்ட் பண்ணணும், உங்களுக்கு விஷயம் தெரிய வேண்டும். ஏன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்துச்சுன்னா நம்ம தமிழ்நாடு தண்ணி கிடைக்காது, ரொம்ப கஷ்டம். குடிக்கிறதுக்கு கூட தண்ணி இருக்காது, விவசாயத்துக்கு தண்ணி இருக்காது, சாப்பாடு வளர்த்து இருக்காது. இந்த விஷயத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள்.